ஒரு நாள் முருகரும் விநாயகரும் விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது முருகர் தெரியாமல் பார்வதி தாயார் செய்திருந்த மோதகத்தை அனைத்தையும் கொட்டிவிட்டார். இதனை கண்ட பார்வதி தாயார் எதுவும் சொல்லாமல் சோகமாக அங்கிருந்து சென்று விட்டார். இதனை கண்ட முருகர் அம்மா தன்னால் சோகமடைந்தார் என்று வருத்தத்துடன் நதிக்கரை ஓரம் சென்று அமர்ந்திருந்து வருந்தி கொண்டிருந்தார். இதனை தூரத்தில் இருந்து கண்ட விநாயகர் முருகரின் அருகே சென்று, தம்பி ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க, முருகர், அண்ணா, என்னால் தான் உங்களுக்கு தாயார் செய்திருந்த மோதகத்தை கொட்டிவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்க, தம்பி என்ன இவ்வாறு சொல்கிறாய் என்று, இதுதான் என் இதயத்தில் இருந்து வந்த ஒரே பரிசு என்று முருகர் சோகமாக பார்க்க கணேசன் மெல்ல சொல்கிறார், இதோ ஒரு மோதகம், இது உனக்காக. அம்மா நீ வருந்துவதைக் கண்டு இதை என் கையில் கொடுத்தார். இது நான் நீ உண்ணாது அழுத சமயத்தில் அம்மா என் கையில் கொடுத்து அதை தம்பியிடம் கொடு என்றார். எனக்கு ஆசையாக இருந்தது இந்த மோதகத்தை சாப்பிட, இருந்தாலும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வைத்திருக்கிறேன். முருகர் கண்களில் சிரிப்பு வந்தது. முருகர் சொன்னார், நீயும் உன் பாசமும் என் உயிருக்கு மேல அண்ணா. பாசம் கொடுக்கும் போதுதான் சுகம் பெருகும் என்று இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது தாயார் பார்வதி கை நிறைய தட்டுடன் மோதகத்தை கொண்டு இருவருக்கும் கொடுத்தார்கள். முருகா, நான் எவ்வாறு உன்னால் கோபம் கொள்வேன்? உன் மீது நான் கோபம் கொள்வேனா என்று சொல்லி முருகரிடம் மோதகத்தை கொடுத்தார். இருவரும் நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து பசுமை நிரம்பிய ஒரு மலையின் உச்சியில் மோதகத்தை பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். முயற்சி தோல்வி அடைந்தாலும் உண்மை பாசம் ஒருபோதும் தோல்வி அடையாது. முருகருக்கும் கணேசருக்கும் இடையிலான அந்த பாசம் எப்போதும் தெய்வீகம். இது போன்ற அன்பும் தெய்வீகமும் கலந்த கதைகளை கேட்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.